இந்த வெளியேற்ற 2 நபர்கள் என்னை ஹஸ்பண்ட் வேற ஒய்ஃப் வேற பார்க்கலாம் இதனால பிரஜன் போ திருப்பி சொல்லுவாங்க இதுவரைக்கும் பண்ணல மினிட் பண்றேன் ஒருதலை பட்சமா. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ப்ரோமோ வந்துருச்சுங்க. திங்கக்கிழமைனா நாமினேஷன் வந்துரும் பாத்தீங்களா, அந்த நாமினேஷனை தான் ப்ரோமோவா நமக்கு காமிச்சிருக்காங்க. நேத்து முந்தா நேத்து நடந்ததை வச்சு பார்க்கும்போது பிரஜினுக்கு தான் ஏகப்பட்ட ஓட்டு உளோன்னு நினைச்சேன். பிரஜினுக்கு சாண்ட்ராக்கு உளோன்னு நினைச்சேன். ஆனா பிரஜினுக்கு சாண்ட்ராக்கை விட திவ்யாவுக்கு தான் ரொம்ப அதிக ஓட்டு விழுந்திருக்க மாதிரி இருக்கு. போன வாரம் திவ்யா அவ்வளோ ஒன்றும் பெரிய பிரச்சனை பண்ணலங்க, ஓரளவுக்கு பிரச்சனை கம்மியாக தான் பண்ண மாதிரி இருந்தது. விஜய் சேதுபதி சாண்ட்ரா பண்ண பிரச்சனையும் திவ்யாவோட கணக்கில் எழுதிட்டாரு. அதனால வீட்டில் இருக்க எல்லாருமே இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிட்டாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா திவ்யாவுக்கு தான் ஏகப்பட்ட ஓட்டு கிடைச்சிருக்கு, சாண்ட்ராவை காட்டிலும் பிரஜினை காட்டிலும். ப்ரோமோ வச்சு நான் சொல்கிறேன், ஃபுல் எபிசோடில் சொல்ல முடியாது. சாண்ட்ரா பிரஜினுக்கு கூட அதிக ஓட்டு கிடைச்சிருக்கலாம். இந்த ப்ரோமோவில் யார் யாருக்கு ஓட்டு போட்டிருக்காங்க, என்ன காரணம்லாம் சொல்லி ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்றத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. லைக் போட்டிங்கன்னா ஒரு ஆப்ஷன் வரும், அதுவும் பண்ணுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பார்க்குற நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் சேர்க்கப்படும். இதை தாண்டி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ யாரை நாமினேட் பண்ணாங்க அப்படின்றத நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாங்க. ஃபர்ஸ்ட் கனியை தான் இந்த ப்ரோமோல காட்டுறாங்க. கனி யாரோட பேரை சொல்லுவாங்கன்னு ஆப்வியஸாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சாண்ட்ராவோட பேர் தான் சொல்றாங்க. ஏன்னா சாண்ட்ராக்கும் இவங்களுக்கும் போன வாரத்தில் ஏகப்பட்ட இஷ்யூ வந்தது பார்த்தீங்களா, அதனால சாண்ட்ராவோட பேரை சொல்றாங்க. சாண்ட்ரா போனால் கரெக்டாக இருக்கும்னு சொல்றாங்க. இன்னொன்று பேர் யாரை சொல்ல வாய்ப்பு இருக்குன்னு கண்டிப்பாக நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க. நான் வரேன், கொஞ்ச நேரத்தில் இவங்க 2வது பேரையும் ப்ரோமோல காமிச்சிட்டாங்க. 2வது பேர் யார் இவங்க சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்குன்னு கொஞ்சம் கெஸ்லேயே வச்சிருங்க, நான் வரேன் சரியா. அடுத்ததா வினோத் இருக்காரு பார்த்தீங்களா, வினோத்தும் சாண்ட்ராவோட பேரை தான் சொல்றாரு. அதாவது அவங்க கேமை கொஞ்சம் ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்காங்க, அப்போ அதனால நான் அவங்கள சொல்றேன், அதாவது எதையுமே புரிஞ்சுக்க மாட்டாங்க, இந்த மாதிரிலாம் காரணத்தை சொல்லி கானா வினோத்தும் சாண்ட்ராவை தான் சொல்றாரு. இப்போ வரைக்கும் நீங்க நல்லா கவனிச்சுக்கோங்க, சாண்ட்ராக்கு 2 ஓட்டு தான் வந்திருக்கா. அடுத்ததா இப்போ அரோரா சொல்றதை நமக்கு காட்டுறாங்க. அரோராவை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரையும் நாமினேட் பண்ணியிருக்காங்களா, அப்படி இல்லைன்னா ஹஸ்பண்டை மட்டும் நாமினேட் பண்ணியிருக்காங்களா தெரியல. என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து இருக்கிறதுனால தான் கேம் ஸ்பாயில் ஆகுது, சாண்ட்ராவோட கேமும் ஸ்பாயில் ஆகுது, அதனால பிரஜின் போனா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப எனக்கு தெரிஞ்ச பிரஜினை தான் இவங்க நாமினேட் பண்ணியிருக்காங்க. இன்னொரு நாமினேஷனா பார்வதியை பண்றதுக்கு ஹெவியா வாய்ப்பு இருக்கு, அதாவது பிரஜின் பார்வதியை இவங்க பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்ததா கமருதீன் என்ன சொல்றாருன்னா, திவ்யாவை சொல்றாரு, அதாவது திவ்யாவோட கேம் சரி கிடையாது, நான் திவ்யாவை நாமினேட் பண்றேன்ற மாதிரி சொல்றாரு. கமருதீனுக்கும் திவ்யாவுக்கும் என்ன பிரச்சனைன்னு தெரியல, ஓரளவுக்கு நல்லா தான் போயிட்டு இருந்தது, திவ்யாவை நாமினேட் பண்றாரு. ஸோ திவ்யானால தான் கேம் டிஸ்டர்ப் ஆகுதுன்ற மாதிரி ஒரு காரணத்தை சொல்றாரு. அமித் ஒரு நல்ல காரணத்தை சொல்றாரு, என்னன்னா அவங்களோட பிஹேவியர் அன்பிளசண்டா இருக்கு. ஸோ எல்லா கேம்லயும் கச்சா முச்சான்னு ஏதாவது பண்ணிட்டு இருக்காங்க, எல்லா கேமையும் ஸ்பாயில் பண்ற மாதிரி இருக்குன்ற மாதிரி அன்பிளசன்ட் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணி அவங்கள நாமினேட் பண்றாரு. அடுத்ததா வியானாவும் திவ்யாவை நீங்க யோசிச்சு பாருங்க, சாண்ட்ராக்கு 2 ஓட்டு தான் வந்தது, திவ்யாக்கு இப்பயே 3வது ஓட்டு வந்துருச்சு. வியானா என்ன சொல்றாங்கன்னா, தேஞ்ச டேப் ரெக்கார்டர் மாதிரி திரும்ப சொன்னதையே சொல்லிட்டு இருக்காங்க, ஒரு ஸ்டேஜுக்கு மேல அது கடுப்பா இருக்கு, அதனால திவ்யாவை நான் நாமினேட் பண்றேன்ற மாதிரி திவ்யாவை நாமினேட் பண்றாங்க. இந்த ப்ரோமோ படி பாருங்க, சாண்ட்ராக்கு 2 ஓட்டு தான் வந்திருக்கு, பிரஜனுக்கு 1 ஓட்டு தான் வந்திருக்கு, ஆனா திவ்யாக்கு 3 ஓட்டு வந்துருச்சு. அதனால தான் சொல்றேன் திவ்யாக்கு நிறைய ஓட்டு வந்திருக்கு போல. எனக்கு தெரிஞ்சு விஜய் சேதுபதி ஒரு மாதிரி மேனிபுலேட் பண்ணிட்டாரு, சாண்ட்ரா பண்ண எல்லாத்துக்கும் திவ்யா தான் காரணம்ன்ற மாதிரி மேனிபுலேட் பண்ணிட்டாரு, அதுக்கு பார்வதியும் காரணம்ன்ற மாதிரி மேனிபுலேட் பண்ணிட்டாரு. அதுல எல்லாருமே கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்களா என்னன்னு தெரியல. அடுத்ததா யாரு, கனி சபரி நாமினேட் பண்றதுக்காக வராங்க. யாரை பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் ஏற்கனவே கனி இன்னொருத்தரா யாரை பண்ணாங்கன்னு கெஸ் பண்ணுங்கன்னு சொன்னல, பார்வதி தான் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சபரியும் பார்வதி தான் பண்ணியிருக்காரு. இவங்களுக்கு என்ன நடந்தாலும் சரிங்க, பிரளயமே வந்தாலும் சரி, பார்வதி பேரை சொல்லிடணும். ஏன்னா வீட்டில் சாண்ட்ரா பிரஜின் பண்ண பிரச்சனையெல்லாம் காட்டிலும் பார்வதி அதிகமாக பண்ணிட்டாங்க, அப்படி தானே. மொத்தத்தில் இவங்க 2 பேர்லாம் கடைசி வரைக்கும் பார்வதி தாங்க பண்ணுவாங்க, அது மட்டும் தெளிவாக தெரியுது. அடுத்ததா பிரஜின் இருக்கார்ல, கனியோட பேரை சொல்றாரு. அதாவது கனி சாமர்த்தியமா ஒரு கேம் ஆடிட்டு இருக்காங்க, அதே மாதிரி வீட்டில் பெருசா அவங்க எதுவுமே பண்ணலன்ற காரணத்தை சொல்லி கனியை நாமினேட் பண்ணிட்டாரு. கனி சாமர்த்தியமா கேம் ஆடுறது உண்மைதான், அதே மாதிரி வீட்டில் பெருசா பண்ணலன்னு சொல்ல முடியாது, ஏதோ பண்றாங்க. ரம்யா ஜோ அளவுக்கு மோசம் கிடையாது, ஏதோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. கனி இப்ப சமைக்கிற விஷயம்னா அதை பண்றாங்க, டாஸ்க்னா கொஞ்சம் மெனக்கெட தான் செய்யறாங்க, சும்மாலாம் இல்ல. ரம்யா ஜோ தான் எனக்கு தெரிஞ்சு எதுவுமே பண்ணாம இருக்காங்க. சோ பிரஜினை இந்த காரணத்தை சொல்லி நாமினேட் பண்றாரு. அடுத்ததா விஜே பார்வதி நாமினேட் பண்றதை காட்டுறாங்க. விஜே பார்வதி யாரை நாமினேட் பண்றாங்கன்னா, எஃப்ஜேவை தான் நாமினேட் பண்றாங்க. என்ன காரணம் சொல்றாங்கன்றதை தெளிவா நமக்கு காட்டலங்க, எஃப்ஜேன்ற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி திவ்யா காரணத்தை சொல்லிடுறாங்க, அதாவது திவ்யாவும் இந்த எஃப்ஜேவை தான் நாமினேட் பண்றாங்க, காரணத்தை சொல்லிடுறாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு தலபட்சமா அவர் தலையா நடந்துக்கிட்டாரோன்னு எனக்கு தோணுது, அதனால நாமினேட் பண்றேன்ற மாதிரி சொல்றாங்க. அது வேலிடான ரீசனா தான் எனக்கு பட்டது. ஏன்னா அந்த பால்லாம் தந்து முடிச்சிருக்கலாம் பிரச்சனையை, தேவையில்லாம அந்த பாலை வச்சு அவன் அவ்வளோ பிரச்சனை பண்ணான். ஸோ அது எனக்கு வேலிடா தான் தெரிஞ்சது.
அப்போ யோசிச்சு பாருங்க, சாண்ட்ராக்கு இதில் 2 தான் கிடச்சிருக்கு, திவ்யாவுக்கு 3 கிடச்சிருக்கு, அதே மாதிரி எஃப்ஜேக்கு 2 கிடச்சிருக்குன்ற மாதிரி காட்டுறாங்க. எனக்கு தெரிஞ்சு கமருதீன், கானா வினோத் நாமினேஷனில் தப்பிச்சிருவாங்கன்னு தோணுது. உங்களோட கருத்தை பற்றியும் சொல்லுங்கங்க.